நீங்க ஆண்டவருக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்தா நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க இருதயத்தை, உங்க வாழ்க்கைய, உங்க நேரத்தை, பொன்னான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கய்யா. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க புத்திமான்களா இருப்பீங்க. ஞானம் உள்ளவங்களா இருப்பீங்க. 9 மணி நேரம் உழைக்க முடியுது. 1 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார முடியலன்னா, அது என்ன ஒரு ரட்சிப்புன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள தேவ ஆவி இருந்தா தேவ ஆவி நிறைந்த இந்த வேத வசனத்தோடு ஒட்டிக்கொள்வோம். வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருப்போம். பிறந்தாதான பாஸ்டர் பாலுக்காக அழுவேன். நான் இன்னும் பிறக்கவே இல்லையே கிறிஸ்துவுக்குள்ளன்றியா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னா, இந்த வேதம் இல்லாம அவனால வாழ முடியாது. வேத வசனத்தை வாசிக்காம, தியானிக்காம, இதுல பிரியமா இருக்காம, இதுல தியானமா இருக்காம அவனால செழிக்கவே முடியாது. அப்படி செழிப்பு வந்தா அது சரியான செழிப்பு இல்லை. இவ்வளவு நாட்கள் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னை உயர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம், எனக்கு எல்லாத்தையும் எடுத்தா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எதுவும் என்னுடையது கிடையாது, எல்லாம் கர்த்தரிடத்தில் எனக்கு கொடுத்தார். அந்த 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 இது இருக்கணும் எனக்கு. எல்லாம் நான் உடைச்சேன் இல்லை. நீ தேவன் உனக்கு கர்த்தர் தருவார். ஒரு நாள் ஒரு போதகர் எனக்கு கொடுத்தாரு சொப்பனத்துல பைபிள் கொண்டு வந்து கஸ்பாவில் ஊழியம் செய்யும் போது. பிரஸ்பெக்டர் தான் வந்தார். அவர் இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் போகும்போது, பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் கையில் காசு இல்லையே, காணிக்க இல்லையே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் அதே போதகர் ஒரு நாள் இரவிலே சொப்பனத்தில் எனக்கு வந்தார். ஒருவேளை அவர் எனக்காக ஜெபம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. எனக்கு சத்தியத்தை சொப்பனத்தில் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் என் கையில் ஒரு பைபிள் கொடுக்குறாரு. இதெல்லாம் நல்ல ஒரு சொப்பனம். கை உயர் கல்லுலையோ சொன்னார். அவர் பைபிள் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறேன், அந்த பைபிள் வாங்கி அப்படியே பிரிக்கிறேன். ஒவ்வொரு பக்கத்துலையும் கத்தையா 500 ரூபாய் நோட்டுங்க இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துலையும் பைபிளை எடுத்தா. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வேதத்துல தான் எனக்கு செல்வங்கள் இருக்குது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பாரு. ஏசப்பா சொல்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பரலோகத்தை நீ சுதந்திரிக்கணுமா, இந்த பூலோகத்தையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். அதுல இருந்து வேதத்தை மாறி மாறி வாசிக்க தியானிக்க ஆரம்பிச்சேன்.